ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர்ல இருக்கிற தாலுகா ஆஃபீஸ்லயோ, போலீஸ் ஸ்டேஷன்லயோ, இல்ல விவசாயத்துறை அலுவலகத்திலயோ சில அதிகாரிகள்லாம் பல வருஷமா ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? "என்னடா இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரே ஆகாதா?" அப்படின்னு நம்மள பல பேருக்கு தோணியிருக்கும். இதனால தேர்தல் முறைகேடுகள் நடக்குமா? அரசு திட்டங்கள்ல பாரபட்சம் காட்டப்படுமா? இப்படிப்பட்ட பல கேள்விகளோடு சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான வழக்கு வந்திருக்கு. அந்த வழக்குல கோர்ட் என்ன தீர்ப்பு குடுத்துருக்காங்க? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது என்னன்னா, ஒரு அதிகாரி ஒரே இடத்துல ரொம்ப வருஷமா இருந்தா, அவங்களுக்கு அந்த ஊர்ல நெறைய செல்வாக்கு வந்துரும். அதனால ஊழல் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் 3 வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ ட்ரான்ஸ்ஃபர் செய்யணும் அப்படின்னு சொல்லி, கடந்த 1994ஆம் ஆண்டிலே ஒரு அரசாணை கவர்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிறப்பித்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ரூல்ஸு. ஆனா, இந்த ரூல்ஸ் சரியா ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இல்லன்னு தான் சொல்ல முடியும். இத சுட்டிக்காட்டி தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில ஒரு பொதுநல வழக்க பார்த்தீங்கன்னா தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த மனுவுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேளாண் துறை, வருவாய்த்துறை, காவல்துறை அப்படின்னு பல முக்கிய அரசு துறைகள்ல அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு மேல ஒரே இடத்துல பணியாற்றி வராங்க. அதனால என்ன நடக்குதுன்னா, அரசாங்கம் கொடுக்குற மக்கள் நலத்திட்டங்கள்லாம் அந்த அதிகாரிக்கு தங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் அல்லது தங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனையும் இருக்கு. தேர்தல் நேரங்கள்ல அரசு அதிகாரிகள் எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணாம ரொம்ப நடுநிலையா தான் செயல்படணும். ஆனா, இந்த மாதிரி தொடர்ந்து பல வருஷமா ஒரே இடத்துல அதிகாரிகள் வேலை செய்யறதுக்கு அனுமதிப்பது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு முரணானது அப்படின்னு அந்த மனுவுல சொல்லியிருக்காங்க. குறிப்பா எப்படிப்பட்ட அதிகாரிகள்லாம் ஆளும் கட்சிக்கு சாதகமா செயல்பட வாய்ப்பு இருக்குன்ட்டு அந்த மனுவுல சுட்டிக்காட்டியிருக்காங்க. இந்த சுவாரஸ்யமான வழக்கு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில விசாரணைக்கு வந்துச்சு. வழக்கை விசாரித்த நீதிபதிகள்லாம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அரசு அதிகாரிகளுடைய பணிமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தோடைய நிர்வாகம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை ஒரு பொதுநல வழக்கா நாங்க கருத முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலும் தேர்தல் நேரம் எடுத்தனால இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே அவங்க தரப்புல தேவையான நடவடிக்கை எடுத்து வராங்க. அதனால நீதிமன்றம் இதுல எந்த ஒரு நேரடி உத்தரவும் பிறப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் மனுதாரர் வச்சிருக்கக்கூடிய இந்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் சட்டப்படி பரிசீலனை செய்யணும் அப்படின்னு உத்தரவிட்டு இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சுட்டாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து பதில் சொல்லியாகணும். ஸோ நீதிமன்றம் இந்த விஷயத்தை தேர்தல் ஆணையத்தோட முடிவுக்கே விட்டுட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கோடைய தற்போதைய நிலை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசு அதிகாரிகள் ஒரே இடத்துல 3 வருஷத்துக்கு மேலே இருந்தால் அது நிஜமாகவே மக்கள் நல திட்டங்களையும் தேர்தல் தாக்கத்தையும் ஏற்படுத்துமா? கட்டாயமாக 3 வருஷத்துக்கு ஒரு முறை டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.